மக்களே, அங்க நீலாம் வரண்டா. நீ வந்தியனா ஒரு அக்கா மட்டும் ஒத்திக்கி இருப்பா. வேற அவ பாவம்ல. எம்மா, எனக்கு அக்காக்கு குழந்தை பிறந்த உடனே பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா. ஃபர்ஸ்டே பார்க்கணும் போல இருக்கு. நானும் வாரேம்மா, என்னை கூட்டிட்டு போங்க. வேண்டாம் மக்களே, சொன்ன கேளு. குழந்தை பிறந்த உடனே அப்பாவை வந்து உங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போக சொல்லு. என்ன வேற வீட்லயே ஆள் இருக்கணும்ல. எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தா நல்லாவா இருக்கும். ராத்திரி 8 மணிக்குள்ள வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. இங்கேயே மணி 6 ஆயிட்டு. 2 பிள்ளைகளுக்கும் காப்பியை மட்டும் ஆத்தி கொடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஜூலிமா, காப்பி நமக்களே. ஜெனி, இங்க வா, காப்பி குடி. அடிச்சா அழமாட்டுக்க. ஏன் இப்படி இருக்கா? தூர போயிரதுக்க. எம்மா, எதுக்கு இவ இப்படி இருக்கா? கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஜூலிமா, நல்ல விஷயத்துக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இப்படியே இருப்பாவ. கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. கையை எடு. இந்த மக்களே, இந்த காப்பியை குடிச்சிட்டு அத ஜூலிட்ட கொடு. ஏட்டி, இந்த காபி. தூர போடி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஜூலிமா, அம்மாக்கு நேரம் ஆயிட்டு. நீங்க 2 பேரும் படபட அந்த காஃபியை குடிங்க, சீக்கிரம் கிளம்பணும். எம்மா, நானும் வாரேன். என்னை கூட்டிட்டு போங்கம்மா. இந்த காஃபியை பிடி முதல்ல. காலையில பொங்கன சோறு இருக்கு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கதவெல்லாம் பூட்டிட்டு படுத்து தூங்குங்க. என்ன மக்களே, யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்க கூடாது, சரியா? எம்மா, என்னம்மா சொல்லியா? நாங்க மட்டுமா தூங்கணும்? தூர போயிரு. பயமா இருக்குமா ராத்திரி? நாங்க மட்டும்லாம் படுக்க மாட்டோம். அப்பாவை வீட்ல நிக்க சொல்லு. அப்பா வராம நான் மட்டும் எப்படி அக்காவை கூட்டிட்டு போக முடியும்? மருந்து வாங்க போக வேண்டியது இருக்கும், ஏதாவது பொருள் வாங்க போக வேண்டியது இருக்கும். நாளைக்கு காலையில ஆச்சிலாம் வந்துருவாங்க. பாட்டி தாத்தா எல்லாரும் வந்துருவாங்க. இன்னைக்கு ஒரு நாளும் படுத்து தூங்குங்க. என்ன மக்களே? எம்மா, நான் நீங்க இல்லாம தனியா ராத்திரி படுத்துக்கிட மாட்டேம்மா. எனக்கு தூக்கமே வராது. சரி மக்களே, அப்ப 2 பேரும் கிளம்புங்க. போற வழியில நவீன் வீட்ல விட்டுட்டு போறோம். இன்னைக்கு ராத்திரி மட்டும் அங்க தங்குங்க. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துருங்க. என்ன? எம்மா, நவீன் வீட்லயா? சரிம்மா, என்ன அங்க கொண்டு விட்டுட்டு போங்க. இன்னைக்கு ராத்திரி நாங்க அங்கேயே தங்கியோம். சரி சரி, அப்ப சீக்கிரமா கிளம்புங்க. வசந்தி, இன்னைக்கு நைட்டு மட்டும் பிள்ளைல பாத்துக்க. என்னம்மா, நாளைக்கு காலையில எங்க அம்மாலாம் வந்துருவாங்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. வசந்தி, நைட்டு மட்டும் பிள்ளைல பாத்துக்க. நாளைக்கு காலையில அம்மா அப்பா எல்லாரும் வந்துருவாங்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டுருன்னு. சரிக்கா, நான் பாத்துக்கிடுதேன். நாளெல்லாம் இங்கேயே நிப்பாளுங்க. எதுக்கு உங்க அம்மா அப்பாவெல்லாம் வர சொல்லணும்? அது சரிபடாது. நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் பாத்துக்க. நாளைக்கு காலையில அனுப்பி விட்டுரு. ஜெனி, தங்கச்சியை பாத்துக்க. எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னா 2 பேரும். சரிம்மா. ஜூலிமா, ஏதாவது தேவையில்லாத சண்டை போட்டேன், அது வேணும் இது வேணும்னு ஏதாவது எடக்கு பண்ணனேன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வந்து வெளுத்துருவேன். அமைதியா இருக்கணும்னு. சரிம்மா. சரி வசந்தி, நேரம் ஆயிட்டு. பிள்ளைல பாத்துக்க, நான் போயிட்டு வரேன்னு. சரிக்கோ, குழந்தை பறந்த உடனே போன் போட்டு சொல்லுங்க. சரி வசந்தி, போன் போட்டு சொல்லுறேன். சித்தி, நவீன் நைரா எங்க போனாங்க? 2 பேரும் மாடியில கிடந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்களே. நீங்க 2 பேரும் இங்க உட்காந்துக்கோங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். சரி சித்தி. நவீனு, நைரா, இங்க வாங்க 2 பேரும். 2 பேரும் கீழே வாங்க மக்களே. இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஜூலி, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? 2 பேரும் இப்பதான் மக்களே வந்தாங்க. நீங்க அக்கா கூட இருந்து விளையாடுங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? ஐயே நவீனு, இப்படியே கேட்பாங்க வீட்டுக்கு வந்தவங்கள? வேற எப்படிமா கேட்கணும்? இப்படிலாம் கேட்க கூடாது. அவங்க அக்காளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் இன்னைக்கு நம்ம வீட்ல தான் தூங்குவாங்க. அப்படிலாம் கேட்க கூடாது, சரியா? ஜூலி, இன்னைக்கு எங்க வீட்ல தூங்குவா? ஆமா. இந்தாங்க மக்களே, சிப்ஸும் பாதுசாவும் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. பாதுசா, சித்தி எனக்கு ஒன்னு தாங்க. ஏடி ஜூலி, அம்மாட்ட சொல்லி கொடுத்துறேன் பாத்துக்க. எதுக்கு இப்படி கேக்கா? அம்மா எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. சரி, கேட்கல. இந்த மக்களே, ஜூலி எடுத்துக்க. இல்ல சித்தி, வேண்டாம். ஒன்னும் இல்ல மக்களே, அம்மாலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாவ. எடுத்து சாப்பிடு. வேணுங்கிறத எடுத்து சாப்பிடு. ஜெனி, இந்த எடுத்துக்க. போதும் சித்தி, ஒன்னு போதும். ஜூலி, இந்த எடுத்துக்கோ. எம்மா, எனக்கு ஒன்னு தாங்க. நவீனே, நைட்டு நிறைய திங்க கூடாது. ஒண்ணே தான் திங்கணும். வேற பல்லெல்லாம் சூத்தாயிரும், சரியா? சரிம்மா.
இனி அங்க கொண்டு வைங்க, நாளைக்கு திங்கோம். சரி மக்களே, நான் கிச்சன்ல வைக்க, நாளைக்கு சாப்பிடுங்க என்ன? ஞம் ஞம் ஞம். பாதுஷா சூப்பரா இருக்கு. எந்த கடையில வாங்குனாவளோ? ஞம் 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 ஞம். ஜூலி, பாதுஷா நல்லா இருக்கா? இது எங்க மாமா அவங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாதுஷா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ஊர் பாதுஷா மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா ஜூலி, எங்க மாமா எப்ப வரும்போது நாங்க இந்த பாதுஷா வாங்கிட்டு வர சொல்லுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஞம் 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 ஞம். எல்லா கையிலயும் பாதுஷா இருக்கு. நான் மட்டும் சீக்கிரமா தின்னுட்டேன். எல்லாரும் நல்லா தின்னாவ, எனக்கு திங்கணும் போல இருக்கு. இன்னொருக்கா கேட்டா அக்கா வேற அம்மாட்ட சொல்லி கொடுப்பால. நாக்குல நொட்ட விடுது, தண்ணியா வருது. எப்படி இன்னொரு பாதுஷா கேட்க? கிச்சன்ல தானே இருக்குன்னு சித்தி சொன்னாங்க. ஞம் 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 ஞம். ஞம் 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 ஞம். நைரா, என் கூட கொஞ்சம் கிச்சனுக்கு வருவியா? எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி தானே வேணும், நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு. இவன் நம்மள கூட்டிட்டு போக மாட்டான் போல. நைரா, இரு, நானும் வரேன். ஜூலி, இந்த தண்ணி எடுத்து குடி. போதுமா தண்ணி? இன்னும் வேணுமா? போதும் நைரா. சரி வா. பாதுஷாவை காணோம். ஜூலி, எதுக்கு இங்க நின்னுட்டே இருக்கா? வா. வாரேன், நீ போ. நைரா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் வேணும், நான் குடிச்சிட்டு வரேன், நீ போயிட்டு. அப்ப நான் ஹால்ல இருக்கேன், நீ தண்ணி குடிச்சிட்டு வா. பாதுஷா கீழேயும் இல்ல, மேலையும் வைக்கல, எங்க வச்சிருப்பாவ? இன்னும் இருக்கு பாதுஷா. இன்னொன்னு எடுத்து சாப்பிடுவோம், டேஸ்டா இருக்கு. இன்னும் ஒன்னே ஒன்னு எடுத்து திங்கணும் போல இருக்கு, எடுத்து தின்றுவோமா? இது ஜூலி, இது என்ன பண்ணிய நீ? ஜெனி, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணும் இல்லையா? நல்ல அழகா தெரியாம வந்து திருடி பாதுஷாவையே தின்னுட்டு இருக்கா. வா, உனக்கு அம்மாட்ட சொல்லி கொடுத்தேன். ஜெனி, சும்மா இருட்ட. எனக்கு பாதுஷா திங்கணும் போல இருந்து அதான் நான் வந்து எடுத்து தின்னேன். எனக்கு நைரா தான் எடுத்து தந்தா. நல்ல கலவாங்கி தின்னுகிட்டு நைரா எடுத்து தந்தானே பொய்யா சொல்லியா? நைரா முந்தியே அங்க வந்துட்டா, எனக்கு தெரியும். ஜெனி, எனக்கு பாதுஷா திங்கணும் போல இருந்துச்சு, அதான் எடுத்து தின்னேன். நீ அவகிட்ட சொல்லாதடி. சொன்ன ஸ்கூல்ல போய் என்ன எல்லார்கிட்டயும் சொல்லி சிரிக்க வைப்பா. எல்லாரும் என்ன பத்தி சிரிப்பாவ. ஜெனி, ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் சொன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கடி. ப்ளீஸ் ஜெனி, சொல்லாத நைரா கிட்ட. நேத்து நல்லா சக்காபலத்தை ஒத்திக்கு எடுத்து தின்னு நல்லா வயித்தோட்டமா வந்துச்சு. இன்னைக்கு பாதுஷாவையே திங்கா. வா, உனக்கு சித்தி கிட்ட சொல்லி கொடுக்கேன். ஜெனி, எப்போ ப்ளீஸ்க்கா சொல்லாதக்கோ, நான் இனி இப்படி செய்ய மாட்டேன். ப்ளீஸ்க்கா. எப்படிப்பட்ட சரியான கல்லின்னு எனக்கு தெரியும் டி. எப்படியா என்கிட்ட சண்டைக்கு வருவா? வா, அன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். ஜெனி, உனக்கு பிடிக்கும்ல எனக்குள்ள சென்ட்ரல்ல டிப் பென்சில், அத நான் உனக்கு தாரேன் டி. ப்ளீஸ் நீ சொல்லாத டி. நீ சரியா